குட் ஈவினிங். மண்டே டின்னர் அடை, இட்லி பொடி, நெய், நல்லெண்ணெய் வித் கமால் வாங்கி கொடுத்த என் நண்பன் கமால் வாங்கி கொடுத்த காஜு கத்லி, மை ஃபேவரட் ஸ்வீட். பட் நான் ஒன்று தான் சாப்பிடுவேன், நிறைய சாப்பிட மாட்டேன். இப்போ தான் என் தங்கச்சி 6 பல்லுக்கு ரூட் கெனால் பண்ணிவிட்டு 2 நாளைக்கு வந்து கரடு முன்னாள் சாப்பிட சொல்லிட்டா. அதனால் நாளைக்கும் நாளைக்கும் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி நைட்டு அடையும் இதுவும் போட்டு சாப்பிட்டேன். இன்றைக்கி 2 காஃபி ஷாப்பில் வேறு காஃபி குடித்தேன். ரூட் கனால் பண்ணிவிட்டு பல்லும் ஒர்க் பண்ணிவிட்டு ஃப்ரீயாகவும் காஃபி வாங்கி கொடுத்து பட்டர் ஜாமுன் வாங்கி கொடுத்து அனுப்பி விட்டா. 9 o'clock டின்னர் சாப்பிட்றேன். இன்றைக்கி அங்கே ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டேன். எல்லாம் சொன்னீங்க என்ன பண்ணுறாங்க, மீல்ஸ் தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க, கிரேவிக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. மீல்ஸ் வந்து 85 rupees 95 rupees. வெறும் மீல்ஸ் ரைஸு கூட்டு பொரியல் அவ்வளோ தான் கொடுக்குறாங்க, வேறு எதுவுமே தர மாட்டாங்க. கிரேவி மட்டும் தனியாக வாங்கின போல, அது ஒரு 120 rupees, ஆல்மோஸ்ட் 250 rupees வந்துச்சு ஒரு மீல். எக்ஸ்ட்ரா கிரேவிக்கும் 150 rupees 100 rupeesல 95 rupees சார்ஜ் பண்ணிட்டாங்க. சாரி அர்ஜுன் சொல்கிறாங்க, 95 rupees சார்ஜ் பண்ணாங்க. அப்போது எக்ஸ்பென்சிவான ரெஸ்டாரண்ட் தான் அது. ஏன்னா பெருசாக ப்ரைஸ்லாம் பார்க்க மாட்டேன். பட் ஆனால் எங்களுக்கு 4 பேர் சாப்பிட்டதுக்கு 1100 ரூபா வந்தது. 1500 ரூபா கொடுத்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் 10 pound. அங்கே எங்கள் ஊரில் 10 pound ஒன்றுமே ஒரு ஆள் போய் சாப்பிடலாம் முடியாது. ஒரு பிரியாணி கூட 10 pound மேலே தான். ஸோ அதனால் அதாவது 1250 ரூபா ஒரு ஆள் போய் சாப்பிடணுன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பர்கர் பிரியாணியோ ஒரு இதுவோ சாப்பிடணுன்னா, அது கம்பேர் பண்ணி 4 பேர் சாப்பிட்டதுக்கு எங்களுக்கு சீப்பு. எப்பயுமே அப்படி தான் கன்வெர்ட் பண்ணணும். நம்ம அந்த ஊரில் சம்பாதிக்கிறோம், அப்போது அந்த காசு கம்மியாக இருந்தால் அது தப்புன்னு சொல்லக்கூடாது. இங்கே இருக்கவங்களுக்கு அது காஸ்ட்லியாக இருக்கும் ஒரு வேளை. ஏன்னா 300 ரூபா ஒரு மீல்ன்றது ரொம்ப காஸ்ட்லி தான். அது அன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். அது எங்கேப்பா சாப்பிட்டோம்? நந்தனா பேலஸில் 300 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் கிரேவிலாம் கொடுத்தாங்க. ஆனால் சூப்பர் வந்து காமாட்சி மெஸ் தான் சூப்பர் பெஸ்ட்டு. ஏன்னா ஃபுட்டு கொடுக்குறாங்க, கிரேவி, ஃப்ரை, சிக்கன்னா சிக்கன் கொடுக்குறாங்க, மட்டன்னா மட்டன் கொடுக்குறாங்க, நண்டுனா நண்டு வைக்கிறாங்க. தே ஆர் பெஸ்ட் கம்பேர் அதர் 3. நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் காமாட்சி மெஸ். தேங்க்யூ. வேலைச்சேரியில் இருக்கிறது நான் ரெகுலராக போகிறோம், எங்களுக்கு பிடிச்சது. தேங்க்யூ. காட் பிளஸ் எவ்ரி ஒன். காட் பிளஸ் யூ.